பழங்காலத்தில் அசுரகுலத்தில் பிறந்த சூரபத்மன் என்ற அசுரன் தன் உடல் பலத்தாலும் அறிவாலும் தந்திரங்களாலும் மற்ற அசுரர்களிடையே தலைசிறந்தவனாக விளங்கினான். ஆனால் அவனது உள்ளத்தில் அடங்காத பேராசையும் உலகை ஆள வேண்டும் என்ற அகந்தையும் வேறொன்று இருந்தது. மூன்று உலகங்களிலும் என்னைவிட உயர்ந்தவன் யாரும் இருக்கக்கூடாது என்ற எண்ணமே அவன் வாழ்வின் இலக்காக மாறியது. இந்த இலக்கை அடைய சூரபத்மன் கடும் தவத்தில் ஈடுபட்டான். பல ஆயிரம் ஆண்டுகள் உணவும் நீரும் இன்றி காற்றையும் சூரியனையும் மட்டுமே ஆதாரமாக கொண்டு தவம் செய்தான். அவன் தவத்தின் வெப்பத்தால் தேவர்கள் அஞ்சி நடுங்கினர். யாகங்களின் புகை குறைந்தது. முனிவர்களின் தவம் குலைந்தது. மூன்று உலகங்களிலும் சமநிலை குலையத் தொடங்கியது. இறுதியில் அவன் தவத்திற்கு உருகிய பிரம்மதேவன் அவன் முன் தோன்றினார். பிரம்மனை கண்ட சூரபத்மன் தன்னை யாராலும் அழிக்க முடியாதவனாக மாற்றும் வரங்களை வேண்டினான். தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள் யாராலும் தன்னை அழிக்க முடியாத வரம் வேண்டும் என்றான். பிரம்மன் படைப்பின் சட்டத்தை மீற முடியாத காரணத்தால், நீ கேட்ட வரம் கிடைக்கும், ஆனால் உன் அகந்தைதான் உன் அழிவின் காரணமாகும் என்று எச்சரித்தார். அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாத சூரபத்மன் வரம் பெற்ற அகந்தையுடன் அசுரலோகத்திற்கு திரும்பினான். வரம் பெற்றவுடனே அவன் தேவர்கள் மீது போரை எறிவித்தான். இந்திரனின் அமராவதி நகரம் கைப்பற்றப்பட்டது. தேவர்கள் தங்கள் பதவிகளை இழந்து பூலோகத்திற்கும் வனங்களுக்கும் ஒளிந்தனர். யாகங்கள் நிறுத்தப்பட்டதால் தேவர்களின் சக்தி குறைந்தது. முனிவர்கள் தவம் செய்ய முடியாமல் துன்புற்றனர். பூமியில் அநீதியும் கொடுமையும் பயமும் நிறைந்த காலம் தொடங்கியது. தர்மம் தலைகுனிந்தது, அதர்மம் அரசாண்டது. இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் பிரம்மா மற்றும் விஷ்ணுவுடன் சேர்ந்து கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சரணடைந்தனர். பிரபஞ்சத்தின் சமநிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை கேட்ட சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். அந்த தியானத்தின் உச்சியில் அவரது மூன்றாம் கணம் திறந்தது. அந்த நெற்றிக் கணத்திலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் பிரபஞ்சத்தையே ஒளியூட்டின. அந்த தீப்பொறிகள் 6 திசைகளிலும் பறந்து இறுதியில் சரவண பொய்கையில் விழுந்தன. அங்கே கார்த்திகை மாதர்கள் அந்த 6 குழந்தைகளையும் தங்கள் அன்பால் வளர்த்தனர். பார்வதி தேவியின் அருளால் அந்த 6 குழந்தைகள் ஒன்றிணைந்து 6 முகங்களுடன் 12 கரங்களுடன் ஞான வடிவாக முருகப்பெருமான் தோன்றினார். முருகன் பிறந்த கணமே உலகத்தில் ஒரு புதிய ஒளி பரவியது. குழந்தை பருவத்திலேயே முருகன் சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்தார். அதனால் அவர் குருபரன் என போற்றப்பட்டார். ஞானமும் வீரமும் ஒன்றிணைந்த வடிவமாக விளங்கிய முருகனை தேவர்கள் தங்கள் தளபதியாக ஏற்றுக்கொண்டனர். விஸ்வகர்மா உருவாக்கிய வேலாயுதம் பார்வதி தேவியின் சக்தியால் முருகனின் கரங்களில் இடம்பெற்றது. அந்த வேல் தீய சக்திகளை அழிக்கும் தெய்வீக ஆயுதமாக மட்டுமல்ல, அறியாமையை அழிக்கும் ஞான ஒளியாகவும் திகழ்ந்தது. முருகன் தேவர்களின் சேனையை ஒருங்கிணைத்து அசுரர்களை எதிர்த்து புறப்பட்டார். இந்த பெரும் யுத்தம் திருச்செந்தூரில் நடைபெற்றத் தொடங்கியது. போரின் ஆரம்பத்தில் அசுர சேனைகள் தங்கள் மாயையும் பலத்தையும் பயன்படுத்தி தேவர்களை அச்சுறுத்தின. சிங்கமுகன், தாருகன் போன்ற பல சக்தி வாய்ந்த அசுரர்கள் தேவர் சேனையை வீழ்த்த முயன்றனர். ஆனால் முருகன் ஒரே வேலின் வீச்சால் பல அசுரர்களை சாய்த்தார். அவரது வேலின் ஒளி ஆகாயத்தையும் பூமியையும் நடுங்கச் செய்தது. பல நாட்கள் நடந்த இந்த போரில் தேவர்கள் தங்கள் இழந்த தைரியத்தையும் சக்தியையும் மீட்டனர். அசுரசேனை மெல்ல அழிந்தது. இறுதியில் சூரபத்மன் தானே போர்க்களத்தில் இறங்கினான். அவன் பல மாய வடிவங்களை எடுத்துக்கொண்டு முருகனை ஏமாற்ற முயன்றான். ஒருபோது மாபெரும் மலை போலவும், மறுபோது தீயை பொழியும் மரக்கன் போலவும், சில சமயம் காற்றாகவும் சில சமயம் நெருப்பாகவும் மாறினான். ஆனால் ஞானத்தின் வடிவான முருகனுக்கு எந்த மாயையும் செயல்படவில்லை. அவர் அமைதியுடன் உறுதியுடன் சூரபத்மனை எதிர்கொண்டார். இறுதியில் சூரபத்மன் மாமரமாக மாறி தப்பிக்க முயன்றான். அந்த கணமே முருகன் தனது வேலாயுதத்தை ஏவினார். அந்த வேல் மாமரத்தை இரண்டாக பிளந்தது. உடைந்த மரத்திலிருந்து மயிலும் சேவலும் தோன்றின. அந்த தருணத்தில் சூரபத்மனின் அகந்தை முற்றிலும் அழிந்தது. சூரபத்மன் சரணடைந்து, என் அகந்தைதான் என் அழிவின் காரணம், என்னை மன்னித்து அருள் புரியுங்கள் என்று வேண்டினான். அப்போது முருகன் தண்டனை மட்டுமே தரும் தெய்வமல்ல, கருணையின் வடிவம் என்பதை காட்டினார்.
சூரபத்மனை முழுமையாக அழிக்காமல் மயிலாக மாற்றி தன் வாகனமாகவும் சேவலாக மாற்றி தன் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். இது தீமை அழிக்கப்படுவதில்லை, அது நன்மைக்குள் மாற்றப்படுகிறது என்பதற்கான தெய்வீக சத்தியம். அதனால்தான் ஸ்கந்த சஷ்டி தினங்களில் உலகம் முழுவதும் முருகபக்தர்கள் விரதமிருந்து சூரசம்ஹாரத்தை நினைத்து வேல் வேல் முருகா வேல் என்று பக்தியுடன் உச்சரிக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு வேல் நாதமும் மனித உள்ளத்தில் இருக்கும் இருளை அகற்றும் ஒளியாக மாறுகிறது. வேல் முருகன் துணை. ஓம் சரவணபவா.